இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால் சுவாமி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு சில தெளிவுகளை பெறலாம். வணக்கம் திரு கோபால் சுவாமி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, இது போன்ற ஒரு கட்சியில ரெண்டு ஃபேக்ஷன், ரெண்டு பிரிவு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வரும்போது என்ன மாதிரியான சட்டங்களின் அடிப்படையில், என்ன மாதிரியான ப்ரொசீஜரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்? இதற்காக தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? அந்தந்த அவங்க தேர்தல் ஆணையம் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றச்சு அந்த பார்ட்டிக்கு உள்ள வழிமுறைகள், விதிமுறைகளை அவங்க தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கிறார்கள். இப்ப இந்த இரண்டு அணிகள்ல அவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த விதிமுறைகளின் படி அவர்கள் ஒவ்வொரு அணியும் எதிரணியில் இருக்கிற செயலர்களையோ அல்லது ஆபீஸ் பேரர்ஸ் அவங்க இந்த விதிமுறைகளின் படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அதனால் அவர்களுடைய எந்த செயலும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அதுல ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். இன்னார் இந்த விதிமுறைகளின் படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்று தீர்மானிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றச்சு அவருக்கு உள்ள உரிமைப்படி அவர் அந்த கட்சியின் சின்னத்தை எந்த வேட்பாளர் அந்த அணி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த வேட்பாளருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம். அது எடுபடக்கூடியது. ஏன்னா அவங்க சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தான் அது சரிப்படும். ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் இந்த முடிவுக்கு வர முடியாமல், ஏன்னா நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பிறகு அவசியமானால் எங்களை கூப்பிட்டு எங்களை நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருப்பார்கள். அந்த காரியமெல்லாம் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அந்த தகவல் மட்டும் சொல்றதுக்காக நேரடியான விசாரணைக்கு ஹியரிங்க்கு மார்ச் 22 கூப்பிட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம். போட்டிருக்காங்க. அதனால அதுக்கப்புறம் அவங்க டெசிஷன் கொடுக்கணும். அந்த டெசிஷன் இந்த சின்னம் ஒதுக்கீடு பண்ற வேண்டிய தினத்துக்கு முன்னால் கிடைத்தால் அதுபடி சின்னம் ஒதுக்கீடு படக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். அந்த முடிவு அது தேர்தல் அந்த நாளைக்குள், அந்த தேதிக்குள் கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்கன்னா, இந்த முடிவுக்கு நாங்க இன்னும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சின்னம் யாருக்கு போகும் அப்படிங்கிற இஷ்யூ வரும். அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்ப அவங்க சின்னத்தை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். சின்னத்தை பத்தி பேசிருக்கலாம், இல்ல சின்னத்தை பத்தியும் சொல்லி இருக்காங்க திரு கோபால் சுவாமி. சின்னத்தை பத்தியும் அவங்க முதல்ல பொதுச் செயலாளர், நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் நியமனத்தை பத்தி தான் முதல்ல டிஸ்பியூட் இருந்தது. அதற்கு பிறகு நேற்று ஒரு அப்ளிகேஷன் போட்டு தனியா திரு பன்னீர்செல்வம் அணி தரப்புல இந்த இடைத்தேர்தல்ல எங்களுக்கு ரெட்டையில வேணும்னு சொல்லி தனியா கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா அந்த விஷயத்துல தீர்மானம் 22 செய்து விட்டால் அதன்படி ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காரு, அவரு அதன்படி செயல்படுவார். செய்ய முடியலன்னா தேர்தல் ஆணையம் என்ன ஆர்டர் செய்வாங்கன்னா, ரெண்டு பேருக்குமே இந்த சின்னம் இல்லை, தனியாக வைக்கப்படுகிறது. இந்த டிஸ்பியூட், இந்த விவாதம் தீர்ந்த பிறகுதான் அது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லலாம். அப்படி இருக்க பட்சத்துல அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் இரண்டு வேட்பாளர்கள், இரண்டு அணியின் இரண்டு வேட்பாளர்களும் அவர்களுக்கும் வேற சின்னங்கள் அவர்களை எடுக்கும்படியாக சொல்வார்கள். இந்த சின்னம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொல்றது படி மார்ச் 22 இந்த ஹியரிங் வரப்போது, மார்ச் 23 வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாள். சோ அடுத்த நாளே அந்த தீர்ப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. 24 ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் யாரு என்ன சின்னம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த சின்னம் ஒதுக்கலாமா என்று தீர்மானிப்பார்கள். அந்த சமயத்துக்குள்ள இந்த தீர்ப்பு வெளிவர வேண்டும். அது வரலன்னா அது தொங்கு நிலை இருந்தால் இரண்டு பேருக்குமே கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ரெண்டு பேருக்கும் கிடையாதுன்ற நிலை உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது என்ன மாதிரியான கிரைட்டீரியா எல்லாம் தேர்தல் ஆணையம் பொதுவா கன்சிடர் பண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கட்சியுடைய சட்ட விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில முடிவெடுப்பாங்கன்னு. அந்த சட்ட விதிகளை தாண்டி இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன, ஒரு இடைத்தேர்தல் உடனடியாக வர இருக்கிறது, அதோடைய அவசரம் கருதி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் கணக்கில் எடுப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. என்ன, ஏன்னா இவங்களோட முக்கியமான பெட்டிஷன் போடுறச்சு என்ன கேட்டாங்க, நாங்கள் தான் பன்னீர்செல்வம் அணின்னு சொன்னாங்கன்னா அவங்க சரியான விதிமுறைகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல.
அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க விதிமுறைகள் பற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதனால நான் இவங்களை கட்சியிலிருந்து விலக்கி விட்டோம், அது அந்த பொதுச் செயலர் அல்லது மத்த பொசிஷன்ல இருந்து விலக்கி விட்டோம், அதனால இவங்க அந்த செயலை செய்ய முடியாது. இந்த அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய வேட்பாளருக்கு தான் நீங்கள் வந்து சின்னத்தை ஒதுக்க வேண்டும். அதனால சின்னத்துல டிஸ்பியூட் வந்திருக்கு. சின்னத்தை டிஸ்பியூட் வரைச்சையும் யாரு இந்த சின்னத்துக்கு உரிமையாளருங்க தீர்மானிக்கிறதுக்கு அவங்களோட விதிப்படி யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு, எந்த 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 அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அவங்களோட கூட இருக்காங்க அப்படின்னு அது வந்து பார்ட்டிலையும் பார்க்க வேண்டியிருக்கும், எம்எல்ஏஸ்லயும் பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி வந்து நீங்க முலாயம் சிங் அவருடைய பிள்ளை ஒரு தரப்புல இதுக்கு வந்து அந்த அகிலேஷ் யாதவ் கேஸ வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. அவங்க சைக்கிள் சின்னத்துக்கு இது பண்ணும்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏ இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி இதுலயும் கணக்கில் எடுப்பாங்க கண்டிப்பா. அப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய ஆதரவு சசிகலா அவர்கள் தரப்புக்கு தான் இருக்கிறத பார்க்க முடியுது. எம்எல்ஏ எம்பி மாத்திரம் இல்லையே, எம்எல்ஏ எம்பி மாத்திரம் இல்லையே, அதுல வந்து பார்ட்டி சைட்லயும் பார்க்கணும் இல்லையா? எஸ் எஸ், அதுவும் பார்ப்பாங்க. இப்போ நீங்க சொன்னதுபடி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இப்போ அடுத்த 22, 23 தேதிகள்ல அறிவிச்சுட்டா இரட்டை இலை சின்னமும் அவங்களுக்கு அப்படியே போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, அவங்க தான் சரியான, அவங்க நியமித்தவர் சரியானவர் எடுக்கலாம். ஆனா இப்ப வந்து புது பாயிண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, நாங்க தான் உண்மையான கட்சி, அவங்க உண்மையான கட்சி இல்லை, அவங்க தான் உண்மையான கட்சி, நாங்க உண்மையான கட்சி இல்லை, அதாவது ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தான் உண்மையான கட்சி. அந்த டிஸ்பியூட்டும் அதுக்குள்ள தீர்மானம் பண்ண முடிஞ்சால் இந்த அணிதான் உண்மையான கட்சி அப்படிங்கிற தீர்மானம், இந்த அணிதான் உண்மையான கட்சி, ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரியானவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம், இதுதான் கட்சி, இவங்க தான் கட்சி, ஆனா இந்த தேர்வு செல்லாது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த தேர்வு செல்லாது, அதனால அவங்க கையெழுத்து போட்டு எதுவும் அனுப்பிச்சாங்கன்னா அது செல்லாது. எக்ஸாக்ட்லி, அங்கதான் என்னுடைய கேள்வியும் கூட வருது. இப்போ சசிகலா அவர்கள் தரப்புல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரெட்டையில போயிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வரும்னா தற்காலிகமா அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு பொதுச் செயலாளரே இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த பி ஃபார்ம்ல யாரு அந்த கட்சி சின்னம் கேட்கக்கூடிய யாருக்கு அதிகாரம் உள்ளதோ, அது கட்சி சின்னம் ஒதுக்கும்படியாக கேட்கும் அதிகாரம் யாரோட உள்ளதோ அது வேற ஒருத்தர் இருந்தாருன்னா அவரும் கையெழுத்து போடலாம். அது அதிமுகவுடைய கட்சி கான்ஸ்டிடியூஷன் படி இந்த தேர்தலுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த ஃபார்ம் பி அப்படிங்கிறது, பி ஃபார்ம்ங்கிறது வந்து should be signed only by the general secretary, only by the general secretary அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்படின்னா அது அந்த ஜெனரல் செக்ரட்டரி அவங்க சரியான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை என்று தீர்மானித்தால் அவர்களது கைது போட செல்லாது. அதான் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்துல கட்சி விதியும் இப்படி சொல்லும் போது வேற அந்த கட்சியில இருக்கிற வேற யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட தேர்தல் ஆணையம் அனுமதிக்குமா? இல்ல நீங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்திட்டு ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த பிறகுதான் சின்னம் கிடைக்கும் அப்படின்ற நிலை ஏற்படுமா? அவங்க விதிப்படிதான் அவங்க போகணும். அவங்க விதிகள் என்ன இருக்கோ அதுதான் போகணும். அதாவது சில கட்சிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை இந்த இது சின்னத்துக்காக கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள், அல்லது இன்னார் கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர் அவர் இல்லாத பட்சத்தில் இன்னார் கேட்கக்கூடும் என்று சொல்லியிருப்பார்கள். அது இல்லைன்னா அந்த கட்சி கேட்க முடியாதுங்கிற நிலை உருவாகும். திரும்ப அப்ப மீண்டும் அந்த சின்னம் கிடைக்காத சூழ்நிலையில் முடக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ வரலாம். பொருளாளரோ அவைத்தலைவரோ வேற யாரும் கையெழுத்து போட முடியாதுன்ற பட்சத்துல. ஆமா, ரைட்.